ஹலோ சாம்பியன்ஸ், வெல்கம் டு ஹெச் வேதா. நாம இந்த வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷனில் லேடர் கான்செப்ட்லேருந்து கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்ப்பா. இதே மாதிரி வீடியோஸ் பக்கம் நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிள்ளைக்காக ரன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும்ப்பா. டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்மளோட ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பேங்க் எஸ்எஸ்சி ரயில்வேஸ் டிஎன்பிஎஸ்சி 4 எக்ஸாமே கிளாஸஸ் நடந்துகிட்டு இருக்குது. அதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 7530090369 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கப்பா. ஒரு மாசத்துல பேசிக்ல இருந்து ஃபுல்லாவே நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன்ப்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. லேடர் கான்செப்ட் அப்படின்னாலே எல்லாமே 1+ல இருக்கும், நம்பர்ல இருக்கும்ப்பா. கான்செப்ட் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும், நம்பருக்கு ஏற்றது மாதிரி வேல்யூஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு எப்போவுமே லாஸ்ட் இருக்க ஃப்ராக்ஷனை நேரம் எழுதுங்க. 4/5 இருக்குதா, ஃபஸ்ட்டு 4, நெக்ஸ்ட்டு 5, நெக்ஸ்ட்டு கீழே இருந்து மேலே போகணும். 1 + 1 + 1 + 3 டைம்ஸ் இருக்குது. 1 + 1 + 1 + இப்போது 3 டிஜிட் வரணும். இப்போது இந்த நம்பரையும் இங்கே இருக்கிற நம்பரையும் மல்டிபிள் பண்ணும். 5 × 1 5ன்னு வரும். இங்கே ப்ளஸ்ன்னு இருந்ததுன்னா முந்தின நம்பரை ஆட் பண்ணிக்கணும், மைனஸ்ன்னு இருந்ததுன்னா முந்தின நம்பரை மைனஸ் பண்ணிக்கணும். இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ +4. இப்போ 9ன்னு எழுதிக்கலாம். 9 × 1 9, 9 + 5 14, 1 × 14 14, 14 + 9 23. நான் எழுதுறத நீங்களும் பேப்பர் பென் வச்சு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வாங்கப்பா, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது கான்ஸ்டன்ட் டைமில் ஸ்டார்ட் ஆயிருக்குதா, 1+ இருக்குது. கான்ஸ்டன்ட் டைமில் ஸ்டார்ட் ஆயிருந்ததுன்னா லாஸ்ட் இருக்க நம்பர் மேலே வரணும், அதுக்கு முந்தின நம்பர் கீழே வரணும். இப்போ இது கான்ஸ்டன்ட்ல இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருந்ததுன்னா லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்க நம்பர் மேலே வரணும், லாஸ்ட் இருக்க நம்பர் கீழே வரணும். அவ்வளோதான்ப்பா கான்செப்ட். அந்த கொஸ்டின் வரும்போது பார்க்கலாம். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 23/14. இதே மாதிரி நெக்ஸ்ட் 1 2 3, நெக்ஸ்ட் 1 2 3 4 5 1+ இருக்குது. 1 2 3 4 5, 1 2 3 4 5. okay, next 3 × 1 3, 3 + 2 5, 5 × 1 5, 5 + 3 8, next 8 × 1 8, 8 + 5 13, 13 × 1 13, 13 + 8 21, 21 × 1 21, 21 + 13 34. ஓகே, இப்போவும் கான்ஸ்டன்ட்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்குது. கான்ஸ்டன்ட்ல இருந்ததுன்னா லாஸ்ட் டேர்ம் மேலே வரணும், அதுக்கு முந்தின டேர்ம் கீழே வரணும். ஸோ ஆன்சர் 34/21பா. நெக்ஸ்ட் ஒன், இப்போ அதே மாதிரி தான் இதுக்கு முந்தின கொஸ்டின்ஸ் எல்லாத்துலேயுமே லாஸ்ட்டு ஃப்ராக்ஷனில் இருந்தது 2/3 4/5ன்னு. இப்போ அதுக்கு பதில் 1/xன்னு கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். எப்பவும் போலதான்ப்பா, 1x. இப்போ கீழேருந்து மேலே போகணும். 1 + 1 + 1 + 1 2 3, x × 1 x, ஸோ x + 1. நெக்ஸ்ட்டு x + 1 × 1 x + 1 ப்ளஸ் முந்தின டேர்மை ஆட் பண்ணணும். ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2x + 1ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 2x + 1 × 1 2x + 1 ப்ளஸ் முந்தின டேர்மை ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3x + 2. ஓகே, இப்போ இது ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஃப்ராக்ஷனில் இருந்ததுன்னா லாஸ்ட்டுக்கு முந்தின டேர்ம் மேலே வரணும், லாஸ்ட் டேர்ம் கீழே வரணும். which is equal to answer 5/8ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 10x 16x + 8 = 15x + 10ன்னு வரும். ஆன்சர் x = 2. எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க, 2 is ஆன்சர்ப்பா. இப்போ பார்த்ததுல எல்லாமே ப்ளஸ்ஸாக இருந்ததா,
எல்லாமே ப்ளஸ். இப்போ பார்க்குறது ஃபுல்லாகவே மைனஸ். மைனஸ்னால் இவ்வளோ நேரம் ஆட் பண்ணோம், இப்போ மைனஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். 2 3. நெக்ஸ்ட்டு 4 1 மைனஸ் இருக்குது. 1 மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 2 3 4. 3 இன்ட்டு 1 3. 3லேருந்து 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 1. 1 இன்ட்டு 1 1. 1லேருந்து 3 மைனஸ் பண்ணிங்கன்னா -2. நெக்ஸ்ட்டு -2 இன்ட்டு 1 -2. இந்த மைனஸ் முந்தின டேர்மை மைனஸ் பண்ணணும். ஸோ ஆன்சர் -3. நெக்ஸ்ட்டு -3 இன்ட்டு 1 -3. நெக்ஸ்ட்டு மைனஸ் முந்தின டேர்ம் -2. இங்கே என்ன இருக்குதோ அப்படியே சிம்பிளோட எடுத்து எழுதிருங்க, அவ்வளோதான்ப்பா. -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2. -3 ப்ளஸ் 2 -1 இஸ் ஒரு ஆன்சர்ப்பா. இப்போ இது கான்ஸ்டன்ட்ல இருக்குது. கான்ஸ்டன்ட்ல இருந்ததுன்னா லாஸ்ட் டேர்ம் மேலே வரணும், அதுக்கு முந்தின டேர்ம் கீழே வரணும். -1 பை -3னா மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் 1/3ன்னு எடுத்துக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட்டு இப்போது சைடில் இருக்க நம்பர்ஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாமே 1 1ஆக இருந்தது. ஆனால் இப்போது அதுக்கு பதில் நம்பர்ஸ் இருக்குது. 1 + 1 மைனஸ்ன்னு போட்டோம், அதுக்கு பதில் இங்கே என்ன நம்பர் இருக்குதோ அதை அப்படியே எழுத போகிறோம், அவ்வளோதான். 1 4. நெக்ஸ்ட்டு 2 + 3 + 2 + 1 2 3. 4 × 2 8. 8 + 1 9. 9 × 3 27. 27 + 4 31. 31 × 2 62. 62 + 9 71. கான்ஸ்டன்ட் இல்லை, ஸோ லாஸ்ட்டுக்கு முந்தின டேர்ம் மேலே வரணும், லாஸ்ட் டேர்ம் கீழே வரணும். 31/71 இஸ் ஒரு ஆன்சர்ப்பா. எல்லாம் அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்கப்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனல் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி விடுங்கப்பா. ஓகே, நெக்ஸ்ட்டு 1/3ன்னு இருக்குது. 1/3னா ஃபஸ்ட்டு 1 எழுதணும், நெக்ஸ்ட்டு 3 எழுதணும். நெக்ஸ்ட்டு 2 + கீழே இருந்து மேலே போகணும்ப்பா. 1 + a + 1 2 3. 3 × 6. 6 + 1 7. 7 × 1 7. 7 + 3 10. 10 × a 10a ப்ளஸ் முன்னாடி இருக்க டேர்மை ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ கான்ஸ்டன்ட்ல ஸ்டார்ட் ஆயிருக்குது. கான்ஸ்டன்ட்ல ஸ்டார்ட் ஆயிருந்ததுன்னா லாஸ்ட் டேர்ம் மேலே வரணும், அதுக்கு முந்தின டேர்ம் கீழே வரணும். இந்த டேர்மோட ஆன்சர் தான் 9/10ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. 10 10 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 10a = 2ன்னு வரும். ஸோ a = 2ல கேன்சல் பண்ணிங்கன்னா 5. 1/5 இஸ் ஒரு ஆன்சர்ப்பா. a = 1/5. இப்போ பார்த்தது எல்லாமே ப்ளஸ்ஸாக இருந்தது, ஆர் எல்லாமே மைனஸாக இருந்தது. இப்போ பார்க்க போகிறது மிக்சிங்கில் பார்க்க போகிறோம். இதுவும் அதே மாதிரி தான், என்ன சிம்பிள் இருக்குதோ சிம்பிளோட எடுத்து எழுதணும், அவ்வளோதான். 1 3. கீழேருந்து மேலே போகணும். 2 + 2 மைனஸ் 1 + 1 மைனஸ் 1 2 3 4. 3 × 2 6. 6 + 1 7. 7 × 2 14. 14 - 3 11. 11 × 1 11. 11 + 7 18. 18 × 1 18. 18 - 11 7. இது கான்ஸ்டன்ட்ல இருக்குதா? கான்ஸ்டன்ட்ல இருந்ததுன்னா லாஸ்ட் டேர்ம் மேலே வரணும், அதுக்கு முந்தின டேர்ம் கீழே வரணும். ஸோ ஆன்சர் 7/18பா. ஓகே, இப்போ எல்லாமே மேலே 1 1 1ஆக இருக்குது, இங்கேயும் 1 1ஆக இருக்குது, எல்லாமே 1ஆக இருக்குதா? ஆனால் இப்போ உள்ளது பாருங்க 5 3 7 நம்பரில் இருக்குது. இந்த மாதிரி 1 இல்லாமல் நம்பர்ஸில் இருந்ததுன்னா அந்த நம்பர் அப்படியே டிவைட் பண்ணிடணும்ப்பா. 7 5. நெக்ஸ்ட்டு கீழேருந்து மேலே 1 + 5 + 3 + 1
2 3 இதுவும் எழுதியாச்சு, இதுவும் எழுதியாச்சு. ரிமைனிங் இருக்குது 3 and 5 இருக்குதா, இதுவும் கீழே இருந்து மேலே போகணும். 3 5 5 into 1 5 5 plus 7 12 ப்ளஸ் இருக்குது. ஸோ முந்தின டைமை ஆட் பண்ணுறோம். ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 4. நெக்ஸ்ட்டு 4 into 5 20 20 plus 5 25. நெக்ஸ்ட்டு ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 5 into 3 15. முந்தின டைம் 4 இருக்குது. 15 plus 4 19. ஓகே, இப்போது கொஸ்டினில் பாருங்கள், கான்ஸ்டன்ட்டில் ஸ்டார்ட் ஆகிருக்குது. கான்ஸ்டன்ட்டில் ஸ்டார்ட் ஆகிருந்ததுன்னா லாஸ்ட் டேம் மேலே வரணும், அதுக்கு முந்தின டேம் கீழே வரணும். ஸோ ஆன்சர் 19/5. ஓகே, நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி தான் ஆன்சர்லேருந்து வரலாம். எல்லாமே ஏபிசியாக தான் இருக்குது, நம்பர்ஸே இல்லை. ஸோ ஆன்சர்லேருந்து தான் பண்ண முடியும். இதை ரெசிப்ரோக்கலில் எழுதுனீங்கன்னா 29/13 எழுதிக்கலாமா? ஆர் 13/29 ஈக்குவல் டு 1/29/13 எழுதிக்கலாம். இது இம்ப்ராப்பரில் இருக்குது. A/Bன்னு இருந்ததுன்னா அதை 1/B/Aன்னு எழுதிக்கலாம்ப்பா, ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ இந்த டேர்மை இப்படியும் எழுதிக்கலாம். 29/13 இருக்குதா, இதை மிக்சடு ஃப்ராக்ஷனுக்கு மாற்றினீங்கன்னா 29ல் 2 13 இருக்குது, ரிமைனிங் 3 இருக்கும். 2 3/13னாலும் 2 + 3/13னாலும் ரெண்டுமே ஒன்று தான், விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 + 3/13ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 1 ஏ இருக்கிற இடத்துல 2 இருக்குது. ஸோ ஏயோட வேல்யூ 2 போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் 1/n இருக்குதா, இதை மறுபடியும் 1/க்கு மாற்றணும். 1/2 + 1/13/3ன்னு எழுதிக்கலாம். 13/3க்கு ஈக்குவலான மிக்சடு ஃப்ராக்ஷன் 4 into 3 12, ரிமைனிங் 1. 4 1/3னாலும் 4 + 1/3னாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இங்கே 1/2 + 1/4 + 1/3ன்னு எழுதிக்கலாம். இப்போது இந்த ரெண்டு டேர்மையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஏ பிளேஸில் 2 இருக்குது, பி பிளேஸில் 4 இருக்குது, சி பிளேஸில் 3 இருக்குது. ஸோ 5 - 4 1 இஸ் your ஆன்சர்ப்பா. இப்படி பண்ணலாம். ஆர் ஃபர்ஸ்ட் இங்கே என்ன நம்பர் இருக்குதோ அந்த ரெசிப்ரோக்கலில் எழுதிக்கோங்க. 29/13. இதை மிக்சடு ஃப்ராக்ஷனில் இது இம்ப்ராப்பரில் இருக்குது, மிக்சடுக்கு மாற்றினீங்கன்னா 2 3/13ன்னு வரும். 2 3/13னாலும் 2 + 3/13னாலும் ரெண்டுமே ஒன்று தான். இப்போது ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூ ஃபஸ்ட்டு இருக்க நம்பரோடது. ஸோ ஏக்கு 2ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் இதை ரெசிப்ரோக்கலில் எழுதணும். 3/13ன்னு இருக்குது, இதை 13/3ன்னு எடுத்துக்கோங்க. விச் இஸ் ஈக்குவல் டு 4 1/3. 4 1/3னாலும் 4 + 1/3னாலும் ரெண்டுமே ஒன்று தான். பி இருக்கிற இடத்துல 4 இருக்குது, சி இருக்க இடத்துல 3 இருக்குது. ஸோ பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 3. மைனஸ் ப்ளஸ் 5 - 4 1 இஸ் our ஆன்சர்ப்பா. இப்படியும் போடலாம். ஓகே, அவ்வளோதான்ப்பா. இப்போ பார்த்தது வரையும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன்ப்பா. இதே மாதிரி வீடியோஸ் பக்கம் நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிள்ளைக்கா நான் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் இருப்பா. ஒரே ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் தரேன், அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 1 + 1/1 + 1/1 + 3/4. இது ஹோம்ஒர்க் கொஸ்டின்ப்பா. ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த செஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய லிங்க் ஷேர் பண்ணிவிடுங்கப்பா. தேங்க்யூ.